இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகை எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கையின் மனித புதைகுழிகள் சர்வதேச விசாரணை அவசியமானது, ஐநாவிற்கான பிரிட்டன் பிரதிநிதி குமார் ஐயர் ஜெனீவாவில் வலியுறுத்து என்ற செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச தரத்திலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளுக்கான பிரிட்டனின் நிரந்தர பிரதிநிதி குமார் ஐயர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து அவர் இதனை குறிப்பிட்டார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஐநா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இருந்து விலக உள்ளது இலங்கை என்றொரு செய்தி. கொள்கையளவில் வெளியக பொறிமுறைக்கு எதிரானது என்றாலும் சமரசமான அணுகுமுறை தேவைப்பட்டால் சர்வதேச சமூகத்தின் தொழில்நுட்ப ஆதரவை ஏற்க தயார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் பொறுப்புக்கூறல் மனித உரிமைகள் பிரச்சினைகள் தொடர்பில் ஒரு பொறிமுறையை கோரி பிரிட்டன் தலைமையிலான நாடுகளின் முக்கிய குழு இந்த மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இதன் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை முன்வைக்கும் போது வாக்கெடுப்பு கோருவதில்லை என்று இலங்கை முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு அவசியம், மாகாண தேர்தலை உடனடியாக நடாத்துக இந்தியா இலங்கையிடம் வலியுறுத்து என்ற செய்தியும், ஐநா மனித உரிமைகள் பேரவை பக்கச்சார்பின்றி நடக்க வேண்டும், இலங்கைக்கு ஆதரவாக பாகிஸ்தான், லாவோஸ், எரித்ரியா என்ற நாடுகள் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையானது பக்கச்சார்பின்றி நியாயத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என பேரவையில் வலியுறுத்தியது பாகிஸ்தான், லாவோஸ், எரித்ரியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கையின் உள்ளக செயல்முறைகளை தாம் ஆதரிப்பதாகவும் அறிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உலக வங்கியிடம் $100 மில்லியன் கடன் பெறும் இலங்கை என்றொரு செய்தியும், இலங்கை பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் பின்னடைவென்றொரு செய்தி, ஹெரோயின் ஐஸுடன் யாழில் 4 கைது என்றொரு செய்தி, ஹேபி குறித்து பொன்சேகா வெளியிட்ட புதிய தகவல் என்றொரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மலேசியா போலீசாரே கேபியை கைது செய்தனர் எனவும், இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது எனவும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு 2 செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு முறையாக காணி உறுதி வழங்குக அரசிடம் கோருகிறார் ஸ்ரீதரன் எம்பி என்ற செய்தியும், சட்டவிரோத மீன்பிடி செயல்பாடுகள் உடன் கட்டுப்படுத்த வேண்டும் ரவிகரன் எம்பி என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய மீன்பிடித்துறை அதிகாரிகள் வடக்கு மாகாண ஆளுநருடன் பேச்சு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளது அடிப்படை உரிமைகளையும் உறுதிப்படுத்த வேண்டியது எமது பொறுப்பு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு சென்றவர் மீது நேற்று துப்பாக்கிச் சூடு. காலி பலப்பிட்டிய பெட்டிவத்த பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அம்பலாங்குடை போலீசார் தெரிவித்திருந்தனர். வழக்கு விசாரணைக்காக முச்சக்கர வண்டியில் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த நபர் மீதே இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத ஒருவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தம்பிக்கன ரோஷன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரே இவ்வாறு காயமடைந்தவர் ஆவர். அவர் வழக்கு விசாரணைக்காக முச்சக்கர வண்டியில் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சக்திமிக்க போதைப் பொருள் கடத்தல்காரருடன் தொடர்புள்ள நபர் 2 கோடியுடன் கைது என்ற செய்தி, வேப்ப மரங்கள் தரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு. வடமராட்சி அல்வாய் கிழக்கு பகுதியில் வீதி அமைத்தல் பணிகளுக்காக தனியாருக்கு சொந்தமான காணிகளில் இருந்த 3 வேப்ப மரங்கள் தரிக்கப்பட்டமைக்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாரி காலங்களிலும் மண்ணரிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் தமது காணி வேலிகளை வருடாந்தம் பின்னோக்கி நகர்த்த வேண்டியுள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இது தொடர்பாக
வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உதவி தவிசாளர்கள் மற்றும் செயலாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி எனவும் வீதியோரங்களில் உள்ள மரங்களை அகற்றுவதற்கு சபைக்கு அதிகாரம் உண்டு எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் ஏசுவார் எரிப்பார் அஞ்ச வேண்டாம் உண்மையை எழுதுங்கள் உண்மையாய் எழுதுங்கள் என்ற தொனிக்கு ஏற்ற மாதிரி வழித்தலையீடுகள் வேண்டும் வேண்டாம் என்ற கேள்வியோடு குறிப்பாக இந்த உள்ளக பொறிமுறை தொடர்பாகத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் மீது வாழ்வெட்டு என்ற செய்தியும் போதைப்பொருள் பாவனை விற்பனை 5 வருடத்தில் முற்றாக ஒழிக்கப்படும் ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார் ஹரிணி உறுதியாக கூறுகிறார் ட்ரில்வின் சில்வா என்றொரு செய்தி. முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய 50 இல்லங்கள் அரசு நிறுவனங்களுக்கு என்றொரு செய்தி காணப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய 50 உத்தியோகபூர்வ இல்லங்களை எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்கள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வேதி விபத்துகளால் 1870 பேர் உயிரிழப்பு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை என்றொரு தரவுகளுடன் கூடிய செய்தியும் ஆசிரியர் சேவைக்குள் உள்ளீர்க்குமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டம் என்றொரு செய்தி. முஸ்லிம்களின் பிரச்சனைகளை தீர்க்க சவுதி அரசின் ஒத்துழைப்பு அவசியம் ஹிஸ்புல்லா வலியுறுத்து என்ற செய்திகள் இங்கு காணப்படுகிறது. புகைப்படம் தாங்கிய செய்திகளாக நிரந்தர நியமனம் கோரி கவனஈர்ப்பு போராட்டம் என்றொரு செய்தி. மட்டக்களப்பில் பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக பணியாற்றி வரும் பட்டதாரிகள் நிரந்தர ஆசிரியர் நியமனம் கோரி நேற்று முன்தினம் காந்தி பூங்காவின் முன்பு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கொக்கட்டிச்சோலையில் நடைபெற்ற பாரம்பரிய சம்பிரதாய ஏர்பூட்டு விழா என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வரலாற்று பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்றோன்றீஸ்வர ஆலய பாரம்பரிய ஏர்பூட்டு விழா நேற்று செவ்வாய்க்கிழமை விழாக்குழு தலைவர் சிவகுருநாதன் தலைமையில் பாரம்பரிய சம்பிரதாய முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மட்டக்களப்பு தாந்தாமலையில் கோடா பரல்களுடன் ஒருவர் கைது. மட்டக்களப்பு தாந்தாமலை கண்டியனாறு பகுதியின் அண்டிய குளத்தருகில் மறைத்து வைக்கப்பட்ட கோடாப்பரல்களுடன் சந்தேக நபர் ஒருவரை கொக்கட்டிச்சோலை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தம்பலகாமம் மருத்துவமனைக்கு பிரேத அறை உடனடியாக தேவை. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச மருத்துவமனையில் ஒரு பிரேத அறை இல்லாமல் காணப்படுகிறது. இந்த குறைபாடு உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என தம்பலகாமம் பிரதேச சபையின் தவிசாளர் தாலிப் அலி தெரிவித்தார். உயிர் சேதம் ஏற்பட்டு சடலத்தை பாதுகாப்பாக வைத்து விசாரணையின் பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் வரை அதற்கான பிரேத அறை இன்மையால் பல இன்னல்கள் ஏற்படுகின்றன. இதன் தேவைப்பாடு தொடர்பில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பேசப்பட்டுள்ளது. ஆனால் உரிய தீர்வில்லாமல் உள்ளது. இது உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சங்குமன் கண்டி பிள்ளையார் கோவிலில் தொடர் திருட்டு போலீசில் முறைப்பாடு என்ற செய்தியும் புதிய வகுப்பறை கட்டிடம் ஆளுநரால் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இதுவும் கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் கல்வி வலய விநாயகர்புரம் கனிஷ்ட கல்லூரி 2 மாடி கட்டிட திறப்பு விழாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பயத்தின் உச்சத்தில் நாமல் ராஜபக்ஷ எம்பி பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உச்ச பயத்தில் இருப்பதாகவும் எனவே அவரது முகபாவனையை கவனிக்குமாறும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவரது உரையின் போது ஹமரா அவரை காட்டும் போது அவர் வியர்த்து கொட்டிக் கொண்டிருப்பதாகவும் அவரது கண்களில் பயம் வெளிப்படுவதையும் நீங்கள் காணலாம். அந்த முகபாவங்கள் இருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் தான் பயப்படவில்லை என்று தெரிவிக்கிறார் என்று கருணாரத்ன நிகழ்வொன்றில் உரையாற்றுகையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் வெளிப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நாடு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரின் பதவி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாதாள கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டம் என்ற செய்தியும்
2026 ஒதுக்கீட்டு சட்டமூல வரைவை சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி என்ற ஒரு செய்தியும் இங்கு காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ரயில் தடம் புரண்டது. களனிவெளி மார்க்கத்தில் இயங்கும் ரயில் சேவைகள் ஹொஸ்கம ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி சென்ற ரயில் ஒன்று புவக்பிட்டியவுக்கு அவிசாவளைக்கும் இடையிலான பகுதியில் தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக தடம் புரண்ட ரயிலை வழித்தடமேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மருந்து கொள்வனவில் செயன்முறை சிக்கல், அதனால் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு என்கிறார் சுகாதார அமைச்சர் நளிந்த என்ற செய்திகளும், 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கும் பஸ்களில் பரிசோதனை தினம்தோறும் நடத்துவதற்கு போக்குவரத்து ஆணைக்குழு திட்டம் என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அவ்வாறான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது என்பதை, மன்னார் காற்றாலை விவகாரத்திற்கு நீதி வழங்காவிடின் ஜனாதிபதி செயலகம் முன் முற்றுகை போர் என்கின்றவாறு புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. சர்வதேச தலையீடு நிராகரிப்பு தமிழர்களுக்கு பெரும் ஏமாற்றம். டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இபிடிபி செய்த படுகொலைகள். செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகளுடனும் தொடர்பு கொண்டு பல ஊடகவியலாளர்களையும் இபிடிபியினரே தீர்த்து கட்டினர். புலிகள் மீது பழி விழுந்து கொலைகளையும் இபிடிபியே செய்தது. பட்டியலிட்டு வெளிப்படுத்திய டக்ளஸின் முன்னாள் சகா பொன்னையா என்கின்றவாறும் ஒரு செய்தி. இந்த செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போமாக இருந்தால், டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபியினர் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் கொழும்பில் பல தமிழர்களை படுகொலை செய்தார்கள் என்று நீண்ட காலமாக அவருடன் இருந்த இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா என அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். குறிப்பாக தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதன், சட்டத்தரணி மகேஸ்வரி, ரூபவாகினி கூட்டஸ்தாபன பணியாளர்கள் KS ராஜா உள்ளிட்ட பலரை இபிடிபியினரே படுகொலை செய்தவர்கள் என்று கூறியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர். மேலும் தெரிவிக்கையில், 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மண்டைத்தீவு பகுதியில் இராணுவம் முற்றுகைக்குள் இருந்த வேளை அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற வேளை 15-20 பேர் அளவில் இராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை டக்ளஸ் தேவானந்தா பார்க்க வேண்டும் என இராணுவத்தினரிடம் கூறி நாங்கள் நேரில் சென்று அவர்களை பார்த்தோம். நாங்கள் பார்த்து வந்த சில நிமிடங்களில் வெடிச்சத்தம் கேட்டது. அத்தனை பேரையும் சுட்டு கொண்டு விட்டார்கள். அதன் பின் நாங்கள் நெடுந்தீவு பிரதேசத்தை கைப்பற்றினோம். அவ்வேளை அங்கிருந்த அரச உத்தியோகத்தரனால் நிக்லஸ் என்பவரை சந்திக்க வருமாறு கேட்டிருந்தனர். அவர் தான் நேரில் வரமாட்டேன் என கூறியதும் அவரை அடித்து சித்திரவதை செய்த வேளை அவர் உயிரிழந்து விட்டார். பின்னர் அவரின் உடலை தூக்கில் தொங்கவிட்டனர். டக்ளஸ் தேவானந்தாவின் மெய் பாதுகாவலராக இருந்தவரை புலிகளுடன் தொடர்பு என கொலை செய்தனர். நெல்லியடியை சேர்ந்த சட்டத்தரணி மகேஸ்வரியை கொலை செய்தனர். தம்முடன் முரண்பட்ட ரமேஷ் என்கிற தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனையும் கொலை செய்தனர். அந்த கொலைகளை புலிகள் செய்ததாக கூறினர். ஆனால் புலிகள் அவர்களை கொலை செய்யவில்லை, இபிடிபியினரே கொலை செய்தனர். ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணியாளர் KS ராஜா என்பவர் இந்தியாவில் இருந்து இலங்கை அழைத்து வந்து தமது ஊடக பணிகளுக்கு வைத்திருந்தனர். அவரும் இவர்களுடன் முரண்பட்ட போது காளி முகத்திடர் கடற்கரை பகுதியில் மதுபானத்திற்குள் சைனட் கலந்து கொடுத்து அவரை படுகொலை செய்தனர். மலேகத்தை சேர்ந்த மோகன் மற்றும் விஜி எனும் இருவரை கொலை செய்தனர். அவைகளை மலசல கூட குழிக்குள் போட்டு அசிட் ஊற்றி அவர்களை உடல்களை பொசுக்கினார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சூரி என்பவரை கொழும்பில் கொலை செய்து கடற்கரையில் அவரின் உடலை போடும் போது அப்பகுதி மக்கள் கண்ணுற்று அது தொடர்பில் போலீசாருக்கு தெரிவித்தமையால் உடலை போட வந்தவர்களை அந்நேரம் போலீசார் கைது செய்தனர். இபிடிபிக்கு சொந்தமான கொழும்பு பார்க் வீதியில் இருந்த வீட்டில் பல கொலைகள் நடைபெற்றன. இந்த படுகொலைகளுக்கு சாட்சியங்களாக நான் இருக்கின்றேன். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால், உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டாலும் துணிந்து சாட்சி சொல்லுவேன், நான் தயார் என்கின்றவாறு இந்த செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், கலட்டி சந்தியில் நேற்று வாழ்வெட்டு. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் உள்ள கலட்டி சந்தியில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை நடாத்தப்பட்ட வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பாதாள கும்பலுடன் தொடர்புபட்ட அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலில் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டம் என்கின்றவாறு ஒரு செய்தி.
மித்தனி ஐஸ் விவகாரத்தில் ரவிராஜ் எம்பி படுகொலையில் கைதானவரை தேடும் போலீஸ். சகலருக்கும் அட்டை பண்ணி சலுகை கொடுக்கும் அனுரவின் அமைச்சர் என்கின்ற வாரம் ஒரு புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அரசியலமைப்பு திருத்துவதன் மூலம் நிறைவேற்று அதிகார முறைமை நீக்கப்படும். மின் கட்டணம் அதிகரிப்பு முன்மொழிந்த மின்சார சபை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. கிளிநொச்சி மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்குங்கள், அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஸ்ரீதரன் எம்பி என்கின்ற வாரம் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்தியை பார்ப்போமாக இருந்தால், மனதில் பயமில்லை என்றால் வெளிநாட்டு பொறிமுறையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பயத்தின் உச்சத்தில் நாமல் பிரதி அமைச்சர் கிண்டல் என்கின்ற வாரம் ஒரு செய்தி. வானில் பறக்கவிடும் எரி பலூன்களால் ஆபத்து என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் விசேட விழாக்களின் போது சிலர் பொழுதுபோக்குக்காக பறக்கவிடும் விளக்குகளை பறக்க விடுவதால் பல ஆபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளனர். அந்த அறிக்கையில் உள்ளதாவது, எரியும் தீப்பந்தங்களுடன் கூடிய பல்வேறு அளவிலான விளக்குகள் வானில் பறக்க விடுபடுவதுடன் இந்த விளக்குகள் சில சந்தர்ப்பங்களில் தரையில் விழுந்து எரியும் அபாயம் காணப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் பறக்கும் பலூன்கள் தீப்பிடித்து பட்டாசு தொழிற்சாலைகள், பெட்ரோல் நிலையங்கள், எரிபொருள் சேமிப்பு பகுதிகள், வீடுகள் மற்றும் கட்டடங்கள் போன்றவற்றில் விழுந்தால் அந்த இடங்களிடம் இருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படலாம். கொழும்பில் உள்ள காளி முகத்திடர் சதுக்கத்திலும் இந்த முறையில் பலூன்கள் ஏற்றப்படுவது அவதானிக்கப்பட உள்ளது. இது போன்ற வான விளக்குகள் தீப்பிடித்து நகரத்தில் உள்ள முக்கிய இடங்கள் அல்லது குடியிருப்புகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் விழுந்து ஏதேனும் ஒரு வழியில் பரவல் ஏற்பட்டால் பெரும் உயிராபத்து, சொத்து இழப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். அதன்படி எரிபலூன்களை வானில் பறக்கவிடும் போது அதன் பரவல் மற்றும் ஆபத்தான நிலைகளை குறித்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கல்விக்கு வறுமை ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. கல்விக்கு வறுமை ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. அதற்காக அரசாங்கம் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளின் அடிப்படை உரிமைகளையும் அவர்களது தேவைகளையும் உறுதிப்படுத்த வேண்டியது எங்கள் அனைவரதும் பொறுப்பாகும். அதே நேரம் அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு பலர் தன்வார்க்கமாக உள்ள போதும் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் ஊடாக கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாம் துரிதமாக செய்ய வேண்டியது உள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேது நாயகம் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. நச்சுத்தன்மையான பாதீனியா பரம்பலை தடுக்க வேண்டாம், விவசாய பணிப்பாளர் திருமதி சகிலா பானு என்கின்றவாறும் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி. மறுமலர்ச்சி நகரம் எனும் கருப்பொருளில் இவ்வருடம் உள்ளூராட்சி வார நிகழ்வுகள் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற வேளையில் யாழ் வைத்தியசாலை வீதியில் சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்த தடை, மாநகர முதல்வரிடம் வணிகர் கழகம் அதிருப்தி தெரிவிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கான போட்டிகள், உரும்புராயில் காருடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சூழலை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல சமூகத்தையும் அது சுத்தப்படுத்துகிறது. எமது அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முக்கியமான 3 விடயங்கள் 5 வருடங்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானித்தோம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நீர்வேலியில் புதிய கலை வகுப்புகள், மாணவர்களை புரிந்து கொண்டு அவர்களை கையாள வேண்டும், மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் என்சன் ரொனால்டோ என்கின்றவாறும் ஒரு செய்தி. சிறிய பாடசாலைகளில் பெரிய சாதனைகள், பாடசாலை வரலாற்றில் 25 வருடங்களின் பின் ஒரு மாணவி புலமை பரிசின் பரீட்சையில் தகுதி என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இரட்டை கொலை வழக்கு சிஐடியால் 3 கைது, ஆலயத்தில் புதையல் தோண்டிய 9 பேருக்கு விளக்கமறியல் நீடிப்பு, தலைக்கவசம் அணியாமல் தந்தையுடன் சென்ற மகள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. சில மலிவு விலையில் மருந்துகளால் மனித உயிர்களுக்கு ஆபத்து, மருத்துவர் சமல் சஞ்சீவ எச்சரிக்கை. வணிக வளாகங்களில் காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அழிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால்,
பதக்கங்களை சுவீகரித்தது வடக்கு பாடசாலைகள். தேசிய மட்ட கோலூன்றி பாய்தல் போட்டியில் என்கின்ற வாரம் புகைப்படம் தாங்கிய இறுதிப்பக்க செய்தியாக காணப்படுகிறது. இவை இன்றைய நாளில் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை இன்று நீக்கம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்புரிமைகள் தொடர்பான சட்டவரைவின் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் அந்த சிறப்புரிமைகள் இன்றுடன் நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உள்நாட்டு பொறிமுறையை ஏற்கவில்லை தமிழர்கள், கோடீஸ்வரன் எம்பி பதிலடி என்றொரு செய்தி. உள்ளக பொறிமுறையில் எந்த மாற்றமும் இல்லை, அமைச்சர் நலிந்த திட்டவட்டம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. EPDPயின் படுகொலைகளுக்கு சாட்சியம் சொல்வதற்கு தயார் முன்னாள் உறுப்பினர் தெரிவிப்பென்ற ஒரு செய்தி அது ஏலவே விரிவாக பார்த்த செய்தியாக இருக்கிறது. ஹெரோயின் வைத்திருந்த 4 இளைஞர்கள் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மனித உரிமை விவகாரம் ஓர் அரசியல் ஆயுதம் அல்ல, அழுத்தங்களை அனுமதிக்க மாட்டோம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பென்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம், கட்டாக்காளி பெண் நாய்களை பிடித்து தந்தால் சன்மானம், நல்லூர் பிரதேச சபை அறிவிப்பு. நல்லூர் பிரதேச சபையின் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாமிற்கு சமூக நலன் நோக்கில் பெண் கட்டாக்காளி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம் வழங்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஊழல் அரசுக்கு எதிராக நேபாளத்தில் கிளர்ச்சி, கவிழ்ந்தது ஆட்சி, நாடாளுமன்றம் தீக்கிரை, அமைச்சர்கள் மீதும் தாக்குதல் என்ற ஒரு வெளிநாட்டு செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து பக்கத்தில், உள்ளுக்கு ஒன்றுமே இல்லாத ஒன்றைத்தான் இவைகள் உள்ளக பொறிமுறை என்று ஏமாத்தினம் கண்டிகளோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்க உறுப்பு நாடுகள் ஐநாவில் வலியுறுத்து என்ற செய்தி. இலங்கையில் தனிநபர்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டன், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உறுப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சோமரத்னவின் மனைவியின் கடிதம் தொடர்பில் அவதானம், நீதி அமைச்சு தெரிவிப்பு. கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி கடந்த ஜூலை மாதம் அனுப்பிய கடிதம் கிடைத்துள்ளது. அந்த கடிதம் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பிரத்யோக செயலாளர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. குற்றவாளி சோமரத்னவிடம் மீண்டும் தகவல் திரட்டுவதா OMP அலுவலகம் ஆராய்வு என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக மாறுமா இலங்கை என்ற கேள்வியோடு இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. இதுவும் குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கூட்டம் தொடர்பான ஆசிரியர் தலையங்கமாகத்தான் காணப்படுகிறது. பொறுப்புக்கூறல்களில் இலங்கை பின்னடைவு, ஐரோப்பிய ஒன்றியம் ஜெனீவாவில் சுட்டிக்காட்டு என்ற செய்தி, 78வது சுதந்திர தினத்திற்கு அமைச்சரவை உபகுழு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உயிர் மாய்த்தலை தடுப்பது அனைவரதும் பொறுப்பு, சித்த வைத்தியர் சங்கம் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மனித வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள பழகுவதான் ஆரோக்கியமான உளவியல். எனவே மருத்துவர், உளவியல் நிபுணர் மட்டுமல்லாது குடும்பத்தினர் மற்றும் சமூக அமைப்பினர் அனைவரும் இணைந்து உயிர் மாய்ப்பை தடுக்க வேண்டியது அவசியம் என்று சித்த வைத்தியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பெண் நாய்களுக்கு இலவச கருத்தடை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு, விவசாய அமைச்சு மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஒன்றிணைந்த பங்களிப்பின் கீழ் வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் ஊடாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சத்திர சிகிச்சை செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் இன்று புதன்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரை புத்தூர் உப அலுவலகம், நாளை வியாழக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரை அச்சுவேலி உப அலுவலகம், நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் மதியம் 12:30 மணி வரை உரும்பராய் உப அலுவலகம், முற்பகல் 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4:30 மணி வரை அண்ணா சனசமூக நிலையம், 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே நேரத்திற்குள் வன்னிய சிங்கம் சனசமூக நிலையம் ஆகிய இடங்களில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகம்
அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று புதன்கிழமை என்பதனால் உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. நடராசா கோபிராம் அவர்களுடைய உயிர் மாய்ப்புகள் மனித குலத்தின் முதன்மை சத்துருக்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்டுரைகளும் உலக அரசியல் சார்ந்த கட்டுரைகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல்களை இழுத்தடிக்க எண்ணவில்லை அரசாங்கம் அறிவிப்பென்ற ஒரு செய்தி. திருடன் என சித்தரித்த வீடியோ மனமுடைந்தவர் உயிர் மாய்ப்பு. நபரொருவரை திருடன் நினைத்து கட்டி வைத்து அடித்து அதனை காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் கொழும்பில் வெளிமடையில் நடந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையினதும் ஏனைய பத்திரிகையினது செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து சந்திக்கலாம்.